குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் 61வது மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று 2 மேட்ச், ஒரு மேட்ச் நம்ம நல்லா பண்ணோம். ஜாக்பேட் கூட ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம், நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் மேட்ச் ரிசல்ட் ஃபேவராக இல்லை, பட் மேட்ச் ஃப்ளோ ஓரளவுக்கு இல்லை, ஒரு நல்லாவே போச்சு மேட்ச் ஃப்ளோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி. ஸோ அதனால் நேற்று சொல்லியிருப்பேன் 2 மேட்ச் நல்ல ட்ரேடிங் மேட்ச்னு. அதே மாதிரி 2 மேட்சுமே நல்ல ட்ரேட் ஆச்சு. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற மேட்சை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குதுன்னு அதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தேன் சாஃப்ட்வேரில். அது ஒரு மாதிரி சொதப்பி தள்ளிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இன்றைக்கி பார்த்து பண்ணணும். சரி, நம்ம ஐடியா பண்ணுவோம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஐடியா பண்ணுவோம். அதே மாதிரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான டீம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் யார் 7 பேர் நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எய்டன் மார்க்ரம், மிச்சல் மாஸ், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ஷாதுல் தக். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ராபபிள் 11ஸை பார்த்துடலாம். ப்ராபபிள் 11s பார்த்தா மட்டும் தான் நம்ம வந்து அடுத்தது என்னங்கிறத பிளான் பண்ண முடியும். ஸோ ப்ராபபிள் 12s பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ரிஷத் பண்ட், எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், ஷார்துல் தக்கூர், திக்விஷ் சிங் ரத்தி, அவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ். எஸ்ஆர்ஹெச்ல பார்த்தோம் அப்படின்னா பேட் கமிங்ஸ், டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கமிந்து மெண்டிஸ், என்ரிக் கிளாசன், அங்கித் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உன்னாக்கர், முகமது சமி. ஸோ இதுதான் நம்ம இருக்கிற ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 12 மெம்பர்ஸ் இவங்க தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காமனான பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா மிஷல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ஷார்துல் தக்கூர், பிரின்ஸ் யாதவ், திக்விக் சிங் ரத்தி, இவங்க 6 பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 பேரும் கணக்கில் வச்சுக்கோங்க. இதே வந்து எஸ்ஆர்ஹெச் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், டிராவஸ் ஹெட், கமிந்து மெண்டிஸ், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோகர், ஜெய்தேவ் உட்நாத்கர். ஸோ 7 பிளேயருக்கு மேலே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் டீம் இந்த மாதிரி பிரித்து இதில் காமனான பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைமிங் பொறுத்த வரைக்கும் 7:30 to 8:30, சாரி 7:30 to 8:34 ஒரு டைம் ஆகும். 8:34 10:34 ரெண்டாவது ஹாஃப் ஆகும் நடக்க போகுது. ஸோ அதை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணி பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ 10:34க்கு மேலே நமக்கு வந்து மீதி டைம் நடக்குது. 10:45 10:34 11:34 வரைக்கும் அடுத்த லக்னம் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 பிரிச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட், அப்துல் சமாத், திக்விக் சிங் ரத்தி, பிரின்ஸ் யாதவ். ஸோ இவங்க 4 பேர்த்துக்கும் எல்எஸ்ஜியில் நல்லா இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமிங்ஸ், இஷான் கிஷன், அங்கித் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஜெய்தேவ் உன்னாக்கர், இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. செகண்ட் ஆஃப், அதாவது வந்து 8:34 10:34 வரைக்கும் இருக்கிற டைமை பார்க்கலாம். ரிஷத் பண்ட், மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி, திக்விக் சிங் ரத்தி, பிரின்ஸ் யாதவ். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளேயருக்கு நல்லா இருக்குது எல்எஸ்ஜியில். எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, கமிந்து மெண்டிஸ், என்ரிக் கிளாசன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அங்கித் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ செகண்ட் ஆஃபும் ரொம்ப நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 சைடு நியூட்ரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
தேர்ட் ஆஃப் 10:30 மேலே இருக்கிற டைமை பார்த்தோம் அப்படின்னா எய்டன் மார்க்கரம். ஸோ இதனால் பிரோஜனம் இல்லை, ஏன்னா அவர் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிப்பார். பேட்டிங் பிடிக்கும்போது லோ ஆர்டரில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அது நமக்கு பிரோஜனம் இல்லை. மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரனுக்கும் நல்லாயிருக்கு. இதுவே கிட்டத்தட்ட பிரோஜனம் இல்லாத ஒரு விஷயந்தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஷார்துல் தக்கூர், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆவேஷ் கானுக்கு நல்லாயிருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட். பட் அவங்க மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், எய்டன் மார்க்கரம்க்குலாம் இருக்குன்னு மனசில் வச்சுக்கோங்க. அவங்க இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் நீங்கள் ப்ளே பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இந்த அவங்க வரதுக்கான வாய்ப்பு, மழை பெஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா வர வாய்ப்புகள் இருக்குது அந்த சூப்பர் ஓவர்லாம். அந்த மாதிரி வந்தாலும் அவங்களை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எஸ்ஆர்எச் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமிங்ஸ், டிராவஸ் ஹெட், இஷன் கிஷன், கமிந்து மெண்டேஸ், ஹென்ரிக் கிளாசன், அபினவ் மனோகர், ஜெயதேவ் உட்னாக்கர், முகமது சமி. ஸோ இந்த செகண்ட் ஆஃப் தேர்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் ஏஜ் கோஸ்ட்டு எஸ்ஆர்எச் மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால டோட்டலாக ஓவரால் மேட்சை நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓவரால் மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று போன மாதிரி தான் இதுவும், இந்த மேட்ச் நல்லா ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போத் சைடும் சிமிலராக பேட்டர்னில் தான் இருக்குது. ஒரு சிஸ்டம் எஸ்ஆர்எச், ஒரு சிஸ்டம் இதையும் சொல்லுது எல்ஹெச்ஏ சொல்லுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து எப்படி பார்த்தாலும் லக்னோவில் நடக்கிற மேட்சுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுவோம். போத் சைட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். லக்னோ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேசிங்க்கு ரொம்ப ஃபேவராக இருந்திருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து மேட்சோட ஃப்ளோ எப்படி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்எஸ்ஜி டாமினேட் பண்ணவும், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எஸ்ஆர்ஹெச் டாமினேட் பண்ணவும், செகண்ட் ஆஃப் வந்து நியூட்ரலாகவும், தேர்ட் ஆஃப் எல்ஹெச்சி டாமினேட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னாடி எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பவுலிங் எல்ஹெச்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஃப்ளோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எல்ஹெச்சி பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் வந்து எல்ஹெச்சிக்கு ஃபேவராகவும், செகண்ட் ஆஃப் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராகவும், தேர்ட் ஆஃப் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராகவும் போய் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் அந்த 1 மணி நேரங்கிறது எல்ஹெச்சிக்கு ஃபேவராகவும், எகெயின் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவர் ஆகி கடைசியில் ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸ்லைட் ஏஜோட எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க தான் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஓவரால் மேட்சை பார்க்கும்போது இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக காட்டுது. ஸோ அதனால் நம்ம எஸ்ஆர்ஹெச் சைட் போய் ட்ரேட் பண்ண பார்ப்போம். இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு ஸ்கிப்பு தான். ஆனால் நான் வந்து என் சைடில் இருக்க ஃபேவரபுளாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணி ஸ்கிப் பண்ணோன்னா ட்ரேட் ஆகணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி இந்த மேட்ச்சில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ண பார்த்துக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து எல்ஹெச்சியில் வந்து மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன் போய்க்கலாம். இங்கே அதாவது வந்து எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹென்ரிக் கிளாசன், அப்புறம் ஹென்ரிக் கிளாசன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கேப்டன்ஷிப் ஆப்ஷன்ஸில் ஹென்ரிக் கிளாசனோட நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன் சொல்லியிருப்பேன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லியிருப்பேன். இதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஃப்ளோ நானே கன்ஃபியூஸ்டாக தான் சொல்லியிருப்பேன். அதனால் மேட்ச் ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா போத் சைடில் ரொம்ப ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால நீங்கள் மேட்ச் வேறு மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஐ வில் see you in another video. மேட்ச் ஃபுல்லாக இருந்தாலும் சரி, ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தெளிவாக நிதானமாக பண்ணுங்கள். நேற்று நல்லா இப்போ ட்ரேட் ஆகிருக்கு 2 மேட்சும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாகவே பண்ணுங்கள். எப்படி வேணால் வளர்ப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்மியாக போங்க, நல்லா பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். இது மீறி எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்பயும் போல் வழக்கம் போல் டெலிகிராம் சேனலில் நான் கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க.
வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, சொல்லலாம். திருப்பி கேப்டன் ஆப்ஷன்ஸை சொல்கிறேன். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மாஸ், நிக்கலஸ் பூரன். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் என்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி. நம்ம இவங்களே எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வி வில் see in another video.